படங்களை ஒப்புக்கொள்வதில் அஸ்வினிக்கு எது கிரைட்டீரியா, மெயின் கிரைட்டீரியா? சார் ஆரம்பத்தில் வந்து பெருசாக எதுவும் பார்க்கல. ம். படம் வந்தால் போதும் அந்த ஏன்னா நமக்கு அந்த சஸ்டெயினபிலிட்டி வேணும். ஒன் ஆஃப்டர் த அதர் நமக்கு வந்தால் தான் நம்மளோட பேர் வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் வேல்யூ வந்து நம்மளை Presence is more அந்த important. ப்ரெசன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பட் ஐ திங்க் லேட்டர் ஆன் இட் வாஸ் லைக் எப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீட் ரோலில் இருந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் த சப்போர்ட்டிங் ரோல்ஸ். ஐ ரியலைஸ் தட் நம்ம பண்ணுறது ஒரு 2-3 சீனாக இருந்தாலுமே எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக பண்ண முடியுமோ தட் வில் பி இனஃப் அப்படின்றது வந்து ஏன்னா எப்போவுமே ஐ ஃபீல் நான் பப்ளிசிட்டி தேடியோ இல்லை புகழ தேடியோ நான் போனது கிடையாது. அந்த ஒரு வெறி இருந்ததே இல்லை. ஓ ஏன்னோ எனக்கு நான் எல்லாரும் என்னை பற்றி பேசணும். ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் வாஸ் தேர். பட் ஐ வாண்டட் டு கீப் ஆக்டிங். அப்போது ஒரு சாலிடான ஒரு ரோல் நம்ம பண்ணோன்னா அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க கூப்பிட்றாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோலாக தான் இருக்கணுன்றதை வந்து இவென்ச்சுவலி ஐ ஸ்டார்டட் பீயிங் சாட்டிஸ்ஃபைட் வித் தோஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். அப்போ தான் அந்த ஹீரோயினாக பண்ணணுன்ற ஆசை ஸ்டார்டட் டிமினிஷிங். இல்லைனா யூஸ்வலாக ஹீரோயின்ஸாக பண்ணுறவங்க வந்து அங்கேயே தான் நிற்கணும்னு நினைப்பாங்க. வெளில வர்றது கஷ்டம். ஆமாம். ஸோ நெகட்டிவாகவும் பண்ணியிருக்கேன். ஸோ லேட்டர் ஆன் அதான் சொன்னேன், சீரியல்ஸில் வந்து நெகட்டிவ் ரோல்ஸும் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிலவங்க வந்து லீடில் பண்ணும்போது நெகட்டிவ் பண்ணால் வந்து மார்க்கெட் அடிபட்டுரும் அப்படி இப்படின்வாங்க. பட் இட்ஸ் ஆல் பெர்ஃபார்மன்ஸ். என்னைக்கு வந்து ஆடியன்ஸ் நம்மளை பார்க்கும்போது இவங்க அஸ்வினி இல்லை, இவங்க அந்த கேரக்டர் தான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்களோ அதுலேயே நமக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஸோ எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸ் தான் எனக்கு இப்போ முக்கியமாக தெரியுது சார்.